ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலே இன்றைக்கி எந்திக்கையிலே சோம்பேறியாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தேன். வெளியில் வந்து பார்த்தேன், கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் அடிச்சு, கொஞ்சம் வெயில் அடிக்காமல் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே டீ குடிச்சு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் எனக்கு பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது நமக்கு நல்லதாக போச்சு, சமைக்க தேவையில்லையே அப்படின்ட்டு நானும் பூரியை சாப்பிட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலையும் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு, அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பாக்ஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கலான்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன அடுத்து லஞ்சு குக் பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நமக்கு எப்போயுமே வர லெமனையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வச்சேன். சாப்பாடு வச்சுட்ருக்கையிலே லைட்டாக சிந்தி இருந்துச்சு போல், நான் பார்க்காமே விட்டுட்டேன். அப்புறமா போய் நல்லா எடுத்து கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் லெமன் எடுத்து நல்லா நசுக்கி விட்டேன், அப்போ தான் கொஞ்சம் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஆனால் வரவே இல்லை, புளியவே முடியல. என் கை அவ்வளோ வலி எடுத்துருச்சு. எனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் நான் சமையல் பண்ணுவேன். எனக்கு வந்து இன்றைக்கி லெமன் தான் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ லெமன் பண்ணிட்டு லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காவும் வெங்காயம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெண்டைக்காய் பொரிச்சிட்டு இருக்கும் போதே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் நீயே வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இருங்க அப்படியே சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதால் தான் சாப்பிட்டு போனாங்க, இல்லைன்னா போயிருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இதுதான்.